தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. காதல் லவ் அப்படின்றதுக்கு என்ன சார் அர்த்தம்? பொண்ணு வந்து 11th ஏதோ ஒரு பையனை பிடிச்சிருக்கு. 2 பேரும் வேறு வேறு கம்யூனிட்டி. 3-4 மாதங்கள் அல்லது ஒரு 5 மாதங்கள் சொல்லலாம். அந்த பையன் வந்து மெதுவாக விலக ஆரம்பித்து ஒரு 7வது மாதம் 8வது மாதம் அவன் கம்ப்ளீட்டாக விலகிடுறாரு. அதுக்கு ஒன்றும் பெரிய ரீசன்லாம் அவர் சொல்ல. மென்டலாக அவங்கள அஃபெக்ட் பண்ணும். அந்த பையன் என்கிட்ட பேசுகிறத நிறுத்திட்டு வேற ஒரு பொண்ணோட பேச ஆரம்பிக்கிறான். அது சூசைடல் தாட் வர போகுது. என்ன அவன் நிராகரித்தது தப்பு இல்லை, ஆனால் இன்னொரு பொண்ணோட பேசிட்டு இருக்கானே. எல்லா காதலுமே 2 பக்கத்துலேயும் தனக்கு ஒரு தேவை என்னவோ ஒன்று இருக்குது, அப்படி தான் ஆரம்பிக்குது. சில காதல் தான் வந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு போத் சைட்ஸ் அவங்க பிரியறதே இல்லை. ஃபுட்டில் இருக்கலாம், ஸ்டேட்டஸில் இருக்கலாம், ஃபினான்ஸ் இருக்கலாம், உடல் தேவை இருக்கலாம். அந்த எனக்கு என்னவோ தேவைன்றது கிடைக்கிற வரை 2 பக்கமும் எந்த பிரச்சனையும் இருக்காது. கிடைக்கல அப்படின்னா 2ம் ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. 11th ஸ்டாண்டர்ட்ன்றது இதெல்லாம் என்னன்னே தெரியாத திடீர் ஈர்ப்பு. அந்த திடீர் ஈர்ப்பை நோக்கி வந்து அவர்கிட்ட பார்த்ததும் அவர் தான் ரியாலிட்டின்னு நீங்கள் நினச்சிருவீங்க. இப்படி ஆரம்பித்து அப்படி மேலே போய் அப்புறம் அப்படியே குறைஞ்சி போயிடும். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் = கதைகள் அப்படின்றத தொடரில் கவுன்சிலர் திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றி நம்ம இடையே தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் பல முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசுகிற கணிச்சிருக்காங்க. அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். வாழ்க்கையில் தோல்வி என்பது தவிர்க்க முடியாது. தோல்விகள்லேயே மிக முக்கியமான தோல்வி என்பது காதல் தோல்வின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் வந்து மறக்க முடியாத ஒரு நினைவாக இருக்கும். அந்த காதல் தோல்விக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்குது? ஒரு வகையில் வந்து அந்த வயது கோளாறாக இருக்கலாம், இல்லை காதலோட அர்த்தம் தெரியாமையே சில பேர் காதல் பண்ணலாம். அதனால் பல காரணங்கள்லாம் சொல்லப்படுது. இப்போ அதிகமான காதல் தோல்விகள் வந்து பள்ளி பருவத்தில் ஏற்படுற மாதிரி நமக்கு தெரியுது சார். நிறைய பேர் வந்து ஸ்கூல் படிக்கிறதுக்கு போதே வந்து லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள்லாம் பார்க்குறோம் நம்ம. உங்கள்கிட்ட அந்த மாதிரி எதனா கேஸ் வந்திருக்காங்களா? நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன தீர்வுகள்லாம் கொடுத்தீங்க சார்? சிங்கிள் பேரண்ட் அம்மா, பொண்ணு வந்து 11th ஏதோ ஒரு பையனை பிடிச்சிருக்கு. 2 பேரும் வேறு வேறு கம்யூனிட்டி. ஸோ அது வீட்டிலலாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ப்ரிஃபிக்ஸோடு தான், ஆனால் 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்னு இந்த தொடர்பு ஆரம்பிக்குது. ஆனால் அந்த பையன் வந்து ஒரு 3-4 மாதங்கள் அந்த பேச்சு அதெல்லாம் தொடருது. 3-4 மாதங்கள் அல்லது ஒரு 5 மாதங்கள் சொல்லலாம். அந்த பையன் வந்து மெதுவாக விலக ஆரம்பித்து ஓகே ஒரு 7வது மாதம் 8வது மாதம் அவன் கம்ப்ளீட்டாக விலகிடுறாரு. அதுக்கு ஒன்றும் பெரிய ரீசன்லாம் அவர் சொல்ல. அப்படியே படிப்படியாக குறைச்சிட்டே வந்து அவர் விலகிடுறாரு. இப்போ இந்த பெண் வந்து 6th மந்த்லேருந்து இதை வந்து இந்த பர்டிகுலர் விஷயம் மென்டலாக அவங்கள அஃபெக்ட் பண்ணுது. ஓகே அதுவரை அது ஹாப்பியாகி ஏன் இப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அப்புறம் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு ஆகி அதுக்கப்புறம் எனக்கு ஏன் இப்படி அந்த இடத்துக்கு வந்து அந்த மென்டலாக அஃபெக்ட் பண்ணுற இடத்துல சூசைடல் தாட்டை நோக்கி நகர்ந்து ஓகே சூசைட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும்போது அம்மா கண்டுபிடிச்சி சரியான நேரத்தில் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் வச்சு சரி செஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து, ஆனாலும் திரும்ப எப்போ வேணாலும் சூசைட் பண்ணாலும் பண்ணிடுவா அப்படின்ற இடத்துல தான் நான் அவங்கள சந்திக்கிறேன். ஓகே இப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் லவ் அப்படிலாம் பேசுகிறோம்ல, நீங்கள் சிறு வயது காதலில் இருந்து முதிர்ந்த காதல் வரை எல்லா காதலுமே 2 பக்கத்துலேயும் தனக்கு ஒரு தேவை என்னவோ ஒன்று இருக்குது, அப்படி தான் ஆரம்பிக்குது. சில காதல் தான் வந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு போத் சைட்ஸ் அவங்க பிரியறதே இல்லை. எதிர்த்தரப்புக்கு என்ன வேணும், மனைவிக்கு என்ன கொடுக்கணும், மனைவி வந்து கணவனுக்கு என்ன கொடுக்கணும், இவங்க வந்து லவ் பண்ணதுலேருந்து இப்படி தான் இருப்பாங்க. இந்த முதிர்ச்சிக்கு வர்றதுக்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 வருஷம் ஆகிடும். ஓகே திருமணமாகி உடனே எல்லாம் வராது. அது என் மேலே தப்பு உன் மேலே தப்பு எல்லாம் பேலன்ஸ் ஆகி கடைசியாக வந்து இல்லை அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும்,
அதை நான் செஞ்சுருவேன். விட்டு கொடுத்து போயிடும். ஆமாம், அவங்க வந்து அவருக்கு தான் பிடிக்கும், அதை நான் செஞ்சுருவேன் அப்படின்ற இடத்துக்கு வர்றதுக்கே ஒரு 8 வருஷத்துக்கு மேலே ஆகிடும். அது ரொம்ப 100 கேஸ் ஸ்டடி சொன்னிங்கன்னா ஒரு 3 அல்லது 5 தான் அப்படி இருக்கும். ஓகே. மீதி எல்லாமே எனக்கு என்ன இதில் அது அதை நோக்கிய பயணம் தான் அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே. இது நான் சொல்கிறது முதிர்ந்த மெச்சூர்டு லவ்னு சொல்கிற இடத்துலையே இது இருக்கும். அந்த எனக்குன்றது வந்து ஃபுட்டில் இருக்கலாம், ஸ்டேட்டஸில் இருக்கலாம், ஃபினான்ஸ் இருக்கலாம், உடல் தேவை இருக்கலாம். ஓகே. எனக்கு இதில் என்னமோ இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க 2 பக்கமும். ஓகே ஓகே. அந்த எனக்கு என்னவோ தேவைன்றது கிடைக்கிற வரை 2 பக்கமும் எந்த பிரச்சனையும் இருக்காது. கிடைக்கல அப்படின்னா ரெண்டும் ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்கே நாம் பேசுகிறது வந்து 11th ஸ்டாண்டர்ட்ன்றது இதெல்லாம் என்னன்னே தெரியாத ஒரு திடீர் ஈர்ப்பு, இன்ஃபேச்சுவேஷன்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு திடீர் ஈர்ப்பு. அந்த திடீர் ஈர்ப்பை நோக்கி வந்து அந்த ஈர்ப்பு வந்து பொதுவாக இப்படி கிராஃப் வச்சுக்கலாம். நம்ம இப்படி ஆரம்பித்து அப்படி மேலே போய் அப்புறம் அப்படியே குறைஞ்சி போயிடும். ஓகே. இது இயல்பு, ஷார்ட்டாக இருக்கும். எப்போவுமே 11th ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்து அப்படியே வந்து காலேஜ் வர வந்தோம், காலேஜ் வேறு காலேஜ் போனோம், அப்புறம் அவ்வளோதான் அப்படியே போயிட்டோம். இல்லை ஒரே காலேஜே வந்தோம், ஆனாலும் ஃபஸ்ட் இயரோட பிரிஞ்சிட்டோம். அப்படி அது ஒரு வந்து போயிடும் அப்படின்னு புரியாதவங்க இருக்காங்கல்ல, ஓகே, அவங்க தான் இந்த சூசைடல் தாட்டை நோக்கி ஓடிடுவாங்க. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு என்ன நினச்சிருவாங்கன்னா, இது லைஃப் லாங், இது வந்து காலத்துக்கு இருக்க போகுது, இந்த உறவு வந்து எப்படியாவது எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஃபைட் பண்ணி இதை ஒத்துக்க வைக்கணும்னு பையனும், எங்கள் அம்மா கிட்ட எப்படியாவது ஃபைட் பண்ணி இதை ஒத்துக்க வச்சணும்னு பொண்ணும் அதில் ரொம்ப அட்வான்ஸாக போயிடுவாங்க. ஓகே. என்ன சொல்லணும், எப்படி எங்கள் அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நான் சொன்னால் கேட்பாங்க, அவ்வளோலாம் ட்ராவல் பண்ணிவிட்டு திடீர்னு இவர் இல்லை, இந்த பையன் இல்லை, அவனுக்கு ஏதோ பிடிக்கல அப்படி. இதுதான் வந்து அம்மா எனக்கு சொன்னது. ஓகே ஓகே. இப்போ நான் பெண்கிட்ட பேசணும், பெண்கிட்ட பேசினா இவங்க அம்மா கிட்ட சொல்லாத ஒரு பகுதியை பெண் நான் அவங்கள்ட்ட சொல்லணும் சார், அம்மா வேண்டாம் நான் தனியாக பேசணுன்றாங்க. சரி, அம்மாவை போக சொல்லிடுறேன். பெண் மட்டும் பேசுகிறாங்க. அப்போ அவங்க பேசும்போது ஒரு வார்த்தை அம்மா சொன்னது அத்தனையும் கரெக்டு. அந்த பையன் என்கிட்ட பேசுகிறத நிறுத்திட்டு வேற ஒரு பொண்ணோட பேச ஆரம்பிக்கிறான். ஓகே. அதை இவங்களால வந்து தாங்கவே முடியல, சகிச்சிக்கவே முடியல. அது சூசைடல் தாட் வர போகுது. ஏன் சூசைடல் தாட்னு கேட்டப்போ, என்னமோ ஒரு காரணத்துக்காக தானே நான் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கேன். ஓகே. ரிஜெக்டட் தான் நானே. அப்போ என்கிட்ட என்னமோ இல்லை. ஓகே ஓகே. அவங்கள்ட்ட என்ன இருக்குது எனக்கு தேவையில்லை, என்கிட்ட என்னமோ இல்லை, அதனால தானே என்னை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் அவங்க போகிறதா பேசுகிறாங்க. ஓகே. இப்போ இவங்கள்ட்ட நான் பேசணும், இதுதான் சிச்சுவேஷன். அவங்க ஒரு அழுது, நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் பொண்ணுக்கான மெச்சூரிட்டி என்ன இருக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்க என்னென்னமோ பேசுகிறத நான் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுட்டு கடைசியாக நான் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, இப்போது ஒருத்தருக்கு நம்மளை பிடிக்கல, அது ஒரு பகுதி, அல்லது நமக்கு அவரை பிடிக்கல, அது 2வது பகுதி. ரெண்டுமே, இதில் 2ல் எது வேணால் நடந்திருக்கலாம், ரெண்டுமே நடக்கலாம். ஓகே ஓகே. அவருக்கும் என்ன பிடிக்கலைங்க, எனக்கும் அவரை பிடிக்கலைங்க, பாய் சொல்லிட்டோம் அப்படின்றதும் நடக்கலாம். இல்லை எனக்கு பிடிக்குங்க, அவர் ஏன் என்ன ரிஜெக்ட் பண்ணாருன்னு தெரிலன்றது இருக்கலாம். அல்லது அவருக்கு என்ன பிடிக்குங்க ஆனால் எனக்கு பிடிக்கலைங்க அப்படின்னு இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே. இல்லை இவங்க 2 பேருக்கு பிடிச்சி பேரண்ட்ஸ் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அது ஒரு கேஸ் ஸ்டடி. ஸோ இப்படி இருக்கும் இல்லையா. இப்போது இந்த பெண்ணுக்கான ஆரிஜின் எங்கே வருதுன்னா, என்ன அவன் நிராகரித்தது தப்பு இல்லை, ஆனால் இன்னொரு பொண்ணோட பேசிகிட்டு இருக்கானே, அதுதான். அப்போ நான் அவங்கள்ட்ட என்ன பேசினேன்னா, நாங்கள் ஒரு டேபிளில் உட்காந்து பேசிகிட்ருக்கோம். என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டிருந்தேன். காஃபி அப்படின்னாங்க. காஃபி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். இப்போது அவங்க வந்து கேப்புச்சினோ அது வேணும்னாங்க. நான் வந்து பிளாக் காஃபி, அதாவது அமெரிக்கானோ, இது தான் உட்காந்துருக்கேன். அப்போ நான் வந்து பேசுகிறேன், நான் அப்படி தான் பேச ஆரம்பிக்கிறேன். அது அமெரிக்கானோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஓகே. அது தெரில, எப்படி தான் சாப்பிட்றீங்கன்னு தெரில, நீங்கள் வேறு சுகரே போடாமல் சாப்பிட்றீங்க, ஐ டோன்ட் நோ ஹவு யூ அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி, இல்லை நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பார்க்கணும். இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்காது. இல்லை அமெரிக்கானோ மாதிரி இதுலேயே இன்னொன்று இருக்குது, எஸ்ப்ரெஸ்ஸோன்னு இருக்குது. ஓகே. அது இன்னும் நல்லாயிருக்கும், அதையும் நீங்கள் சாப்பிடணும். இல்லை எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சாதாரணமாக இதை பேசிகிட்ருக்கேன். இல்லை எனக்கு பிடிக்கல, அது வேண்டாம், அவ்வளோதான். இல்லை ஒரு தடவை சாப்பிட்ணும். இல்லை வேண்டாம். இது கொஞ்ச நேரம் வேணும்னே தான் நான் பண்ணுறேன், லென்த்தியாக பண்ணுறேன்.
அவங்க ஒரு கட்டத்தில் நான் வேண்டான்னு சொல்கிறேன், ஏன் நீங்கள் அதை திரும்ப திரும்ப ஏன் கம்பல் பண்ணுறீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னு ஆனதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு பிடிக்கல, ஓகே, பிடிக்கலன்னு ஆனதுக்கப்புறம் நான் அமெரிக்கானோ சாப்பிட்டா என்ன, எஸ்ப்ரெஸோ சாப்பிட்டா என்ன, ஹாட் வாட்டர் குடித்தா என்ன, கோல்டு வாட்டர் வாங்கி குடித்தா என்ன, ரோஸ் மில்க் குடித்தா என்ன, நான் என்னவோ வந்துட்டு போகிறேன், அவ்வளோதானே இந்த டேபிளில் உள்ள லாஜிக் அப்படின்னா அவங்களுக்கு அது புரியுது. ஓகே, ஆமாம் சார் அப்படின்னு. நமக்கு பிடிக்கலன்னு ஆயிடுச்சு, அவருக்கு நம்மளை பிடிக்கலையோ அல்லது நம்ம அவரை பிடிக்கல, வேண்டாம் இது சரியாக வராதுன்னு ஆயிடுச்சு. அவர் யார் கூட இருந்தா என்ன, அவர் யார் கூட வேணால் இருக்கட்டுமே, யூ ஆர் ஹாப்பி வித் கேப்புச்சினோ, அவ்வளோதானே. ஆமாம், இந்த நாங்கள் இருந்த அந்த கடையில் 1000 வேறு மாடல்ஸ் என்னென்னமோ விற்கிது. கரெக்ட். அதை பற்றி உங்கள் கவலை என்னன்னு, உங்களுக்கு நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கானதை ஆர்டர் பண்ணீங்க, உட்காந்தீங்க, சாப்பிட்டீங்க, போயிட்டே இருக்கீங்க. லைஃப்லேயும் அப்படி தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தது சாப்பிட்றீங்க, ஃபஸ்ட் கிளாஸ். பட் உங்களுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்போ எதிர்த்த டேபிளில், பக்கத்து டேபிளில், அந்த டேபிள் என்னமோ சாப்பிட்றாங்க, அதை பற்றி உங்களுக்கு எவ்வளோ என்ன, அவங்க ஏன் கேப்புச்சினோ சாப்பிடல. ஓகே, இப்போ நீங்கள் என்கிட்ட இங்கே கேட்க முடியுமா, நீங்கள் ஏன் கேப்புச்சினோ சாப்பிடல, நீங்கள் கேப்புச்சினோ சாப்பிட்லன்னா அப்போ நான் சாப்பிட்ற கேப்புச்சினோ சரியில்லைன்னு அர்த்தமா அப்படின்னா சிரிச்சிட்டாங்க அவங்க. இவ்வளோ நான் அவங்க கிளாஸ் ஃபஸ்ட்டு, நான் என்னென்னமோ விஷயங்களெல்லாம் சம்ஸ் எல்லாம் மற்ற பசங்க போட முடியாமல், பொண்ணுங்க போட முடியாமல் இருக்கும்போதெல்லாம் கிராக் பண்ணி கொடுப்பேன். இது எப்படி எனக்கு புரியாமல் போச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுதான் அந்த வயசுக்கே உண்டான, நீங்கள் அதை லவ்னு சொல்லுவீங்க, சில பேர் அதை ஈர் பண்ணுவாங்க, இன்ஃபேச்சுவேஷன், அதுக்கு என்னமோ பேர் இருக்குது. அது என்னமோ பேரை விடுங்க, பேரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். ஓகே, பாயிண்ட் நம்பர் 1, இது மெச்சூர்டு லவ்வுக்குமே இது பொருந்தும். ஓகே, இப்போ நீங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோன்ட்டு வராங்கல்ல, டிவோர்ஸ்னு வராங்கல்ல, அவங்கள்ட்டையுமே இதை பார்க்கலாம். அதாவது அவரை டிவோர்ஸ் பண்ண போகிறேன், ஆனால் அவர் சார் அவர் ஏன் தான் இப்படி இருக்காருன்னு தெரில, அவங்க அம்மானா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. மேடம் நம்ம அவர் கூட வாழவே போகிறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டோம், அவர் என்னவாக இருந்தால் உங்களுக்கு என்ன, அவர் நாளைக்கு ரஜினிகாந்தோடு இருந்தால் என்ன, அவர் ஒரு இடம் வாங்கினா என்ன, அவர் ஒரு இடம் விற்றா என்ன, அதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம். ரைட். அப்படின்னா ஒன்று நீங்கள் இன்னும் இந்த டிவோர்ஸ்க்கு தயாராகலை, உண்மையை ஒத்துக்கணும். இல்லை தயாராகிட்டேன்னா ஒரு வன்மம் இருக்குது, அவர் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வன்மம் இருக்குது, இதுவும் டேஞ்சர். டிவோர்ஸ்க்கே தயாராகிடுச்சு, இந்த வன்மத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம். அப்போ மெச்சூர்டு பீப்புள்கிட்ட அப்படி புரிய வைக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இவங்க இப்படி புரிய வச்சு, ஓகே, தென் ஷீ அண்டர்ஸ்டுட், ரெடி ஆகிட்டாங்க. அப்புறம் அம்மாவை கூப்பிட்டு, நான் இதெல்லாம் எதுவும் சொல்லலை, உங்கள் பொண்ணு ஆல்ரைட்டுன்னு சொல்லிடவா, அல்லது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் யோசிச்சில்லை, நீங்கள் சொன்னதே சொல்லுங்கள், பொண்ணு ஆல்ரைட்டுன்னு சொல்லுங்க, நானும் சொல்லிடுறேன் அம்மாட்ட, இந்த நடந்ததெல்லாம் எதுவும் தெரிய வேண்டாம் அம்மாவுக்கு. ஐ திங்க் இங்கேருந்து நான் யார் என்ன பண்ணேன், எனக்கு தான் அப்படின்ற இடத்த நோக்கி நான் நகர்றேன் அப்படின்னு அங்கேருந்து கொஞ்சம் திரும்ப ஸ்டடீஸை நோக்கி ஃப்யூச்சரிஸ்டிக்கான பிளான்ஸ்லாம் என்னென்னு பேசி அதை பேசி முடித்து கிளம்பும்போது அவங்க நல்ல அதான் ப்ரில்லியன்ட் கேர்ள், ஸோ இதிலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு புக்கை ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இந்த புத்தகத்தை இந்த நம்ம வீடியோவில் இந்த புத்தகத்தை கேட்டு வாங்கி படித்து எனக்கு மெசேஜ் போட்டவங்களும் இருக்காங்க. ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். அதில் நீங்கள் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க படித்தாங்கன்னா பீப்புள் கூட ரொம்ப டூ மச்சாக அட்டாச் ஆகாமல், கூட படிக்கிறவங்களா இருந்தாலும் டீச்சர்ஸ்டே சில பேர் ரொம்ப அட்டாச் ஆகிடுவாங்க. ஓகே, பொண்ணு மேல் டீச்சர்கிட்ட, பையன் ஃபீமேல் டீச்சர்கிட்ட அநியாயத்துக்கு அட்டாச் ஆகிடுவாங்க. அது வேறு எந்த தப்பும் இல்லை அதில். ஆனால் அவங்களால அது அந்த டீச்சர்கிட்ட வேறு யாரும் பேசினா பிடிக்காது, அதெல்லாம் நடக்கும். ஓகே. இந்த புக்கு ஒரு கோடு, சின்னதாக ஒரு கோடு வரையும், கற்றுக்கிறத மட்டும் கவனம் செலுத்து, பீப்புளாக வச்சுக்கோ, ரொம்ப இன்வால்வ் ஆகாதுன்றதை சொல்லும். ஓகே, அப்படி தான் அந்த செஷனை முடிச்சோம். சார், இப்போ காஃபி வித் காதல் அந்த மாதிரி ஒரு காதல் பிரச்சனையை காஃபியால் சால்வ் பண்ணிட்டீங்க. இதில் என்னென்னா சார், இப்போ இந்த இதில் நீங்கள் பேசும்போது ஷார்ட் டேர்ம் லவ் பற்றி பேசுனீங்களே, அந்த ஒரு சில குறிப்பிட்ட வயசில் வர்றதை இப்படி ஏறி இறங்கி வரும்னு சொல்லி பேசுனீங்களே சார், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன சார்? இப்போ யாருமே காதல் பண்ணுறது ஷார்ட் டேர்ம் முடிச்சுக்க பண்ண மாட்டாங்க, லைஃப் லாங்காக வரணும், ஆணோ பெண்ணோ ஒருத்தர் மேலே பார்த்தாங்க அப்படின்னா நம்ம லைஃப் லாங்காக ஜேர்னி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஆரம்பத்தில் இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஷார்ட் டேர்ம் லவ் அப்படின்றது இப்போ அதிகமாக
நடக்குதுன்னு தெரியாமையே சில பேர் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன சார்? நம்மக்கிட்ட எப்போவுமே ஒரு எக்ஸ்ன்னு ஒரு பர்சன் நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருப்பார். அவர் யாருன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 100% கரெக்டானவர். அப்படி ஒரு பர்சன் நம்ம மைண்டில் எப்போவுமே அவரை நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவர் தான் நம்மளை சரி பண்ணுவார்னு நம்ம நினைப்போம். இந்த எக்ஸ்ன்னு ஒரு பர்சனை சொல்கிறோம்ல, அந்த பர்சன் சினிமா ஸ்டாராக இருக்கலாம், பொலிட்டிக்கல் தலைவராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், கூட படிக்கிறவங்களாகவும் இருக்கலாம், வேலை பார்க்குறவங்களாகவும் இருக்கலாம். திடீர்னு நமக்கு வந்து எப்படி இப்படி ஒரு நான் நினச்ச மாதிரியே ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு தோணுதில்ல, அந்த எக்ஸ் அதுதான். ஓகே, சரி. அப்போ கிராஃப் சர்ன்னு மேலே ஏறும். ஏன்னா நான் நினச்ச மாதிரியே ஒருத்தரை பார்த்துட்டேன். அது எல்லாம் பிடிக்கும். அவர் சிரிச்சா பிடிக்கும், அவருக்காக வெயிட் பண்ணுறது பிடிக்கும், அவருக்கு மெசேஜ் அனுப்புறது பிடிக்கும், அவருக்கு மெசேஜ் வந்தால் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். இந்த கிராஃப் மேலே ஏறிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது நான் நினச்ச மாதிரி இல்லையே அவர் அப்படின்னு சில ஏன்னா அந்த 100% கரெக்டுன்னு ஒரு எக்ஸ் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போது அப்படி இல்லையே அவர், அந்த இடத்துல இது, இந்த இடத்துல இது, இங்கே எப்படி நடந்தார் அப்படின்னு அது குறைய ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு கட்டத்தில் இவரும் இப்போ மற்றவங்க மாதிரி தான், என்ன மற்றவங்கள்ட்ட இருக்கிற அந்த கெட்ட பழக்கங்கள் எதுவும் இல்லை இவர்கிட்ட, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அது டெட் எண்டுக்கு வரும். டெட் எண்டுக்கு வரும்போது நம்ம அதிலேருந்து விலகிடணும். அல்லது நம்ம அந்த கூட யார் இருந்தாங்களோ அவங்க விலகியிருப்பாங்க. ஏன்னா எனக்கு இப்போ அவங்கள்ட்ட ஈர்ப்பு இல்லை. ஓகே, அவங்கள குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், திட்ட ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஈர்ப்பு வந்து லவ் கிடையாது, ஆனால் நம்ம தான் லவ்னு புரிஞ்சு. லவ் இல்லை, அது லவ்வுமே நீங்கள் முதிர்ச்சியான லவ்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், அதுலேயுமே இந்த எக்ஸை வந்து இந்த ஸ்கூலில் வர்ற லவ், கல்லூரிகளில் வர்ற லவ்வில் நான் நினைக்கிற மாதிரியான மனிதராக இவர் இருந்துருவாருன்னு பண்ணுவோம். முதிர்ச்சியான லவ்வில் நான் 10 விஷயம் நினச்சேங்க, ஒரு 7-8 அவர்கிட்ட இருக்குங்க, ஒரு 2-3 இல்லை, அதனால் பரவாயில்லைங்க. அந்த இடம் தான் முதிர்ச்சின்னு வந்து சேரும். இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது கம்ப்ளைண்ட்ஸ் குறைஞ்சிரும். ஓகே, ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்ண ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் அக்செப்ட் பண்ணிடுறீங்களே. 7 விஷயம் ஓகேங்க, 3 அது ஓகே, அது எல்லாத்தையும் இருக்கிறது தான் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அப்போ தான் முதல் முறையாக அவருக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கும், உங்களுக்கு என்ன செய்யணும்னு அவருக்கும் தோணும். ஓகே ஓகே, அவங்கள தான் நம்ம வந்து மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்கிறோம். பட் ரேர், அது அந்த பர்சன்டேஜ் ரொம்ப ரேர். சார், இப்போ சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸில் காதல், லவ் அப்படின்றதுக்கு என்ன சார் அர்த்தம்? என்னை பொறுத்தளவு எக்ஸ்பெக்டட் ரியாலிட்டி, அதாவது ரியாலிட்டி இல்லை, எதிர்பார்க்கப்படுகிற ஒரு யதார்த்தத்தன்மை, எதிர்பார்க்கப்படுகிற, அதாவது எதிர்பார்த்து கிடைத்த அல்ல, எதிர்பார்க்கப்படுகிற. உங்களுக்கு வந்து உயரமாக இருந்தால் பிடிக்கும், அவன் உயரமாக இருக்கான். மூக்கு கூராக இருக்கணும், கூராக இருக்கு அவனுக்கு. கேர்ள் ஹேராக இருக்கணும், இருக்குது. மென்மையாக பேசுகிறான். அப்புறம் யாரையும் எதுவும் திட்டிடக்கூடாது, திட்டமாட்டான். அப்புறம் எல்லாரையும் சிரிக்க வைப்பான் அப்படின்னு நீங்கள் ஒரு ரியாலிட்டி வச்சுருப்பீங்க. ஓகே ஓகே, அந்த ரியாலிட்டி வந்து எக்ஸ்பெக்டட் ரியாலிட்டி. இந்த எக்ஸ்பெக்டட் ரியாலிட்டியை வந்து அவர்கிட்ட பார்த்ததும் அவர் தான் ரியாலிட்டின்னு நீங்கள் நினச்சிருவீங்க. ஓகே, சரி. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, ஒருவேளை அதே மாதிரி அவர் இருந்துட்டா நீங்கள் 2 பேரும் காலத்துக்கு வாழ்வீங்க. ரைட். நான் சில கப்பல்லாம் பார்த்துருக்கேன், ஸ்கூலில் இருந்தே எங்களுக்கு லவ் இல்லைங்க, ஸ்கூலில் எங்களை 2 பேருக்கும் ஒருத்தங்க பிடிக்கும், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. காலேஜ் ஃபைனல் இயர் வரும்போது தான் எங்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் 2 பேரும் ஒருத்தங்க விரும்புகிறோம் போல இருக்கு அப்படின்ற இடத்துக்கு வந்து இப்போ திருமணமாகி 20 வருஷம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். இவங்க வந்து அந்த எக்ஸ்பெக்டட் ரியாலிட்டின்னு என்ன எதிர்பார்த்தாங்களோ அதுவே கிடைச்சிருச்சு. ஓகே, அல்லது அதில் 1-2 கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்ற இடத்த நோக்கி 2 பக்கமும் நகர்ந்துட்டாங்க. ஓகே ஓகே, அதனால் அது சரியாயிடுச்சு. பட் இந்த இப்போ நம்ம பேசின கேஸ் ஸ்டடி எடுத்திங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டட் ரியாலிட்டிக்கான ஆள் அவருன்னு நினச்சி தான் அது ஷூட் அப் ஆகுது. ஓகே ஓகே, இல்லைன்னு டக்குன்னு ஷூட் டவுன் ஆகிடும். ரைட் ரைட், கீழே போய்டும். அது கீழே போயிட்டு அது அதோட வித்ட்ரா பண்ணிக்கும், பாய் சொல்லிட்டு போயிடும். ஆனால் அவர் வேறு யார் கூடவோ இருக்கார், சிரிக்கிறாரு, ஃபோட்டோ எடுக்கிறாரு, சோஷியல் மீடியாவில் செல்ஃபி போடுறாங்க அப்படின்னா கோவம் வரும். சார், முன்னாடி நம்ம வந்து லவ்க்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்,
அதாவது முன்னாடியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எடுத்தோடனே ஒரு இன்னைக்கு நீங்கள் கேட்க வர்ற கேள்வி புரியுறது. ஆமாம், அதான் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை பைபாஸ் பண்ணி இல்லை, லவ் பண்ணுறது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்றதையே கிட்டத்தட்ட உடைச்சிட்டோம் நீ. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி. அது நீங்கள் உள்ளே இருப்பீங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, உங்களுக்கான ஷாக்கெல்லாம் அது ரிசீவ் பண்ணிக்கும். அதுதானே ஷாக் அப்சர்வர். லவ் வந்து நீங்கள் அதில் ஸ்ட்ரைட்டாக இன்வால்வ் ஆகிடுவீங்க, ஷாக் அப்சர்வர் கிடையாது. ஓகே ஓகே. யூ ஆர் நேரடியாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி இந்த ஜெனரேஷனில் இருக்கிறவங்கள்ட்ட நான் பார்க்கும்போது, இப்போ நம்ம ஜெனரேஷனில் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஆரம்பித்து 10 வருஷம் கழித்து அது லவ்வாக மாறிச்சுன்னு அப்படிலாம் பேசுவாங்க. இது வந்து ஒரு 10 நாளில் அது லவ்வுக்கு போயிடுது. ஓகே. ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவங்க சஸ்டெயின் ஆகிறதில்ல. ஓகே. அதை அவங்க ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஷிப்னாங்க, அப்புறமா தென் வி மேட் அ டெசிஷன் டு லவ். ஓகே. நீங்கள் எப்படி இன்ஸ்டா மெசேஜ் குயிக்காக வருது, ஆமாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் குயிக்காக வருதுன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்றத லாங் லாஸ்டிங் எடுத்துகிட்டு போகிறதுக்கெலாம் இன்றைக்கி தயாராக இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் சஸ்டைனபிலிட்டி கம்மியாக இருக்க போய் தான் லவ் வந்து ஷார்ட் டைம்லேயே முடிஞ்சு இன்ஸ்டண்ட்டாக. ஏன்னா இங்கே ஒரு 10 பிரச்சனை வந்து அதை வந்து ஃப்ரெண்டு தாங்கி அல்லது ஃப்ரெண்டுக்கு வந்து இவங்க தாங்கி, அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்துக்கு இடையில் ஒரு அசாத்தியமான ட்ரஸ்ட்டு வந்து அந்த ட்ரஸ்ட்டு அவங்களுக்குமே அறியாமல் ஒரு லவ்வாக மாறும்போது தான் இப்போ நாம் பேசுகிறதெல்லாம் லைஃப் லாங் நிற்கும். இங்கே ஃப்ரெண்ட்ஷிப்புன்றதே ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஆகிடுச்சு. ரைட் சார். ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு 4 தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணால் 5ஆவது தடவை why don't we think about getting married அப்படின்னு அந்த இடத்த வந்து குயிக்காக கிராஸ் பண்ணுறதுக்கான தாட் ப்ராசஸ் தான் இன்றைய தலைமுறைகிட்ட இருக்குது. ஆனால் அதே இன்றைய தலைமுறைகிட்ட இன்னொரு பகுதியும் இருக்காங்க. லவ் கிவன்லாம் கிட்ட வந்துடாது. ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், அதில் கூட ஒரு கோடு இருக்கும், என்னை வந்து எதுவும் கேட்கக்கூடாது. பேருக்கு 10 பேர் ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ஓகே. ஆனால் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு அதை ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, அது ஒரு குரூப்பிசம் வித் இண்டிவிஜுவலிட்டி மெயின்டைன்டு. 10 பேர் இருப்போம், ஆனால் யாரையும் கேள்வி கேட்க முடியாது. ஓகே ஓகே. எல்லாருமே நாங்கள் அவங்கவுங்க ஊருக்கு அவங்கவுங்க ராஜா. அப்படி ஒரு செட் பீப்புள் இருக்காங்க. அவங்க இதுக்குள்ளெல்லாம் வரவே மாட்டாங்க. லவ் அதெல்லாம் வந்து எமோஷ்னல் இடியட்ஸ் அப்படி தான் அவங்களோட பார்வை இருக்கும். அவங்க இந்த பக்கமே வர மாட்டாங்க. ஓகே. இவங்க சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்னு ஆரம்பித்து 7th மீட் 8th மீட் 10th மீட் மேக்ஸ், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லவ் எங்கேயாவது வெளியில் போகிறது அப்படிலாம் போயிடும். ஒரு 1 year 1.5 years டவுன் த லைன் ரூம் போடுற லெவலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் தான் அந்த நீ சரியில்லை நான் சரியில்லை எல்லாம் வர்றது, அப்புறம் பிரேக் ஆகி கீழே வந்து வித்ட்ராயல் வெளியில் போகிறது நடந்துடும். சார் இப்போ வந்து நம்ம அதில் ப்ளேமிங் இருக்கும். ஆமாம், ப்ளேமிங் இல்லாமல் வெளியில் போகிறதும் இருக்கும். வெளியில் போனதுக்கப்புறம் அப்படியே மறந்துடுறது ஒரு பகுதி. சில பேரால் அது முடியாது. ஓகே. அவங்க வந்து எதாவது பண்ணணும், அது ரிவெஞ்ச் எடுக்கணும். ஓகே. சில பேர் வந்து எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு, எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் வந்து எனக்கே இல்லை ஓகே அப்படின்னு ரெவோல்ட்டு நடக்கும். சார் விருதியாக ஒரு கேள்வி சார், நம்ம லவ் அப்படின்ற கான்செப்ட் பற்றி பேசுறதுனால மெச்சூர்ட் லவ் இம்மெச்சூர்ட் லவ் இந்த இரண்டுமே வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உங்களோட பார்வையில் இந்த இரண்டுக்குமான வயது வரம்பு என்ன, இந்த இரண்டுக்குமான என்ன எது உண்மையான லவ்னு சொன்னாங்க? இல்லை, நான் திரும்பவும் இந்த பழைய டெஃபினேஷனுக்கு வரேன். உங்கள் கூட ஒரு பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா அந்த பார்ட்னருக்கு உங்களால் என்ன தேவை, ப்ளஸ் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அதில் உங்களால் என்னெல்லாம் கொடுத்துட முடியும். 100% நான் சொல்லலை, என்னெல்லாம் உங்களால் கொடுத்துட முடியுமோ அப்படின்றத நீங்களும் இதே விஷயத்தை ரிவர்ஸில் அவங்களும் செய்யும்போது தான் இந்த 2 பக்க காதல் புரிந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு மனநிலைக்கே வரும். இதில் கண்டிஷன் இருக்காது, நீயா நானா இருக்காது, ஈகோயிஸ்டிக்காக வார் நடக்காது, காசிப்பிங் இருக்காது, அதெல்லாம் இருக்காது இதில். அதாவது இல்லைங்க அவருக்கு இதை செஞ்சுட்டா எனக்கு சந்தோஷங்க அப்படின்னு இருப்பாங்க. அது அடிமைத்தனமும் இல்லை, ஸ்லேவரியும் கிடையாது. ஏன்னா 2 பக்கமும் நடக்குது. இல்லைங்க என் ஒய்ஃபுக்கு இதுதாங்க அப்படின்னு அவரும் ரெடியாக இருப்பார், இவங்களும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் அந்த ட்ரூ லவ்வோட எசன்ஸ் வந்து புரியுறது. அப்புறம் ஆச்சரியம் என்னென்னா அந்த மாதிரி புரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, அவங்க பேசுகிறதில்ல, அவங்க இந்த கோர்ட்டு கேஸு எதுலேயுமே அவங்க வர்றதில்லை. அவங்க பாட்டுக்கு ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. ஆச்சரியமாக அது நமக்கு தெரியறதில்ல. மீடியாவில் அவங்க வர்றதே இல்லை. நீங்கள் எந்த மீடியாவில் வந்து ரொம்ப மோஸ்ட் பீஸ்ஃபுல் கப்பிள்
அப்படின்னு யாரை நம்ம கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணோம்? இல்லையே, ரேர் தான். ஆனால் டிவோர்ஸ் ஆனவங்கள தனித்தனியாக நம்ம எடுப்போம். அப்போ அந்த பப்ளிக் பார்வையுமே அதில் என்ன பிரச்சனை அதை தெரிஞ்சுக்கிறதுல தான் கவனம் இருக்கே தவிர, அது எப்படி இவங்க 2 பேரும் அமைதியாக 80 வருஷம் ஒன்றா அப்படின்ற இடத்துக்கு நாம் போகிறதில்ல, நகர முடியல நம்ம. ஓகே. அதனால தான் அதை அனுபவிக்காமல் நமக்கு பிடிச்சதெல்லாம் லவ்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கோம். கரெக்ட் சார். ரைட். எனக்காக அவன் வந்து எல்ஐசி டவரில் மேலேருந்து குதிப்பான் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் இருக்குல்ல, அது எனக்கு பிடிச்ச ஒன்று ஒருத்தன் செய்கிறான், அவன் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு லவ்லேயே அவன் தான் பெஸ்ட்டுன்றது வந்து கிட்டத்தட்ட ஸ்லேவரி. அதை லவ்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்போ குதிக்கலன்னு அவனுக்கு திடீர்னு புத்தி வந்து, ஏமா எல்ஐசியிலேருந்து குதிச்சா என்ன அதெல்லாம் குதிக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான்னா அவன் அவ்வளோதான், அவன் சரியில்லை, பிரேக்கப் அப்படின்லாம் போயிடுறது இருக்குல்ல. இது வந்து ஸ்லேவரிக்கு ஒத்து வரலன்னு பாய் சொல்கிறது. ஸ்லேவரின்னு சொல்ல மாட்டோம், லவ்னு பூசி மொழிக்குவோம். அதுக்கான டேர்ம் வந்து லவ்வாக மாறி. ஆனஸ்ட் லவ் என்ன? முதல்ல கணவன் மனைவி உறவு, காதலன் காதலி, இது எல்லாத்துலேயுமே ஃபிசிக்கலாக நமக்கு ஒரு தேவை இருக்குது. அது இருக்கட்டும். ஏன்னா அது எப்பவும் யாரோடவும் ஏதோ நம்ம காலகட்டங்களில் நடந்துடும். அப்போ அந்த உறவை கடந்து என்னமோ ஒன்று தேவைப்படுது இல்லை, அது என்னது அப்படின்னா, என்ன ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தேவையானதெல்லாம் செய்வானா, அப்படியே ரிவர்ஸில் அவனை நான் புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தேவையானதெல்லாம் நான் செய்ய முடியுமா? அவனுக்கு 10ல் 7 பிடிச்சிருக்கும், 3 பிடிக்காது, எனக்கு அந்த 7லேயே 2 பிடிக்காது, ஆனால் மீதி எல்லாம் எனக்கு ஓகே, பட் எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற இடம் இருக்குல்ல. அதே மாதிரி அவங்களும் இந்த பக்கம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்றது இருக்குல்ல, அதுதான் அந்த ட்ரூ லவ்வோட எசன்ஸையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற இடம். தெரியல எனக்கு இந்த தலைமுறை அங்கெல்லாம் வருதான், ஏன்னா எதுலேயுமே குயிக்காக இருக்கிறதுனால. ஓகே. அதெல்லாம் அந்த இதுக்கு நம்ம நிறைய லாஜிக்கெலாம் பேசிடுவோம். அதாவது அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணுன்றது இல்லை, எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன், அவரை என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஓகே. அதே மாதிரி ரிவர்ஸில் அவர் எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன், என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. இது வந்து குரூப்பிசமில் இண்டிவிஜுவாலிட்டியோடு வாழ்ந்துக்கிறது. நாங்கள் 2 பேரும் ஒன்று, ஆனால் எங்கள் 2 பேருக்கு இடையில் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை செஞ்சுக்குவோம். அது இல்லை, அதுக்கு 2 பேர் தேவையில்லை. 2 பேர் தேவைன்றதே ஒரு லைஃப் லாங் பயணம் அப்படின்னு தேவைப்படுறதே. அப்பார்ட் ஃப்ரம் ஃபிசிக்கல், இப்போ அவங்களுக்கு அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், என் மனைவிக்கே அப்பாவை பிடிக்கும். ஓகே. எப்படியும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்கலன்னா ஒரு மாதிரி டல் ஆகிடுவா. எனக்கு அந்த மாதிரிலாம் போய் பார்க்குறதெல்லாம் எனக்கு பிடிக்காது, ஆனால் அவளுக்கு பிடிக்கும். அதனால் கூட்டிகிட்டு போவேன். ஓகே. கூட்டிகிட்டு போவேன். எனக்கு அங்கே பிடிக்கலனாலும் உட்காந்துருப்பேன், அவள் ஹாப்பியாக இருக்கிறத பார்ப்பேன், அவள் கிளம்பலான்னு சொல்லும்போது கூட்டிகிட்டு வந்துடுவேன். இந்த இடம் இருக்குல்ல, இந்த லவ். அப்புறம் அவள் வந்து எம்காம் முடிச்சிட்டா, எம்பிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்றா. என்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனால் எனக்கு தெரியும் அவள் எம்பிஏ படிக்கணும். அதனால் நான் இப்போ நேற்று போயிருந்தேன், ஃபார்ம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே. பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி போகும் அது. இப்போ இது எல்லா நேரமும் இதே மாதிரி இப்போ நான் சொல்கிற மாதிரியே க்ரீன் கார்பெட்டாகவே இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் இருக்காது. இவங்களுக்கும் வருத்தம் வரும், இவங்களுக்கும் சண்டையெல்லாம் வரும். ஆனால் இவங்களோட முழு நோக்கமும் அவங்கள நோக்கியதாக இருக்கும். ஓகே. ரைட் சார். அந்த இடத்துல தான் லவ் வந்து பரிமாறப்படுது, கிவ் அண்ட் டேக். நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, அவங்க உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 2 கிவ், ஆனால் ஒரு பக்கம் டேக். அவங்களுக்கு கொடுக்கறது உங்களுக்கு டேக்காக இருக்கும், நீங்கள் கொடுக்கறது அவங்களுக்கு டேக்காக இருக்கும். கரெக்ட். அப்படி இருக்கிறதுன்ற இடத்த நோக்கி இந்த தலைமுறை நகரில். இந்த தலைமுறை ஸ்டெப் 1 ஃபிசிக்கல் அங்கே மாட்டேங்குது. ஸ்டெப் 2 அதை கடந்து கொஞ்சம் மெச்சூர்டாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் கரெக்டாக இருக்கோம் அப்படின்னு வந்தால் இந்த நான் நினச்சதை எனக்கு செய்கிறான் ஓகே அப்படின்றதுலேருந்து செய்யலை அப்படின்னு முன்ன மாதிரி இல்லை. இந்த தலைமுறை அதிகம் பேசுகிற ஒரு வார்த்தை, நீ ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லை, முன்ன மாதிரி இல்லை அப்படின்னா, முன்ன மாதிரி எப்படி இருக்க முடியும்? முன்ன வந்து நம்ம அன்னோன், தெரியாதவங்க. அதே மாதிரி எப்படி இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. கரெக்ட். அது இந்த தலைமுறைக்கு புரியறதில்லை. ரைட் சார். அது சூசைடல் தாட் வர போதும். பேரண்ட்ஸும் இதை புரிஞ்சுக்கணும். ரைட் சார். நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.